ஞான சித்தி விநாயகமூர்த்தி கி ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவாதி பராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காமியத்து அழுந்தி இளையாதே, காலர் கைப்படிந்து மடியாதே. ஏ காமியத்து அழுந்தி இளையாதே, காலர் கைப்படிந்து மடியாதே. ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. தூமமைக்கு அணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா. ஏமவெற்புயர்ந்த மயிலோனே, ஏமவெற்புயர்ந்த மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. அறுபடை வீடான சுவாமிமலை, சுவாமிக்கே குருவாக முருகப்பெருமான் உபதேசம் பண்ணார். அந்த தலத்தில் ஸ்கந்த சஷ்டி 3வது நாள் சுவாமிமலையை கருத்தில் எடுத்துட்டு அங்கு அருணகிரிநாதர் பாடின, அந்த தலத்துக்கு அருணகிரிநாதர் பாடின இந்த திருப்புகழை இன்னைக்கு பாடினோம். காமியத்து அழுந்தி இளையாதே, காலர் கைப்படிந்து மடியாதே. காமியம், காம காஞ்சனங்கள் அப்படின்னு அந்த பொன் பொருள், பெண், பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, இதுவெல்லாம் காமத்தை உண்டு பண்ணுறது. காமம்னா ஒரு விருப்பம், அதாவது அது மேலே ஒரு ஆசை ஏற்படுறது. அந்த ஆசை ஏற்பட ஏற்பட என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு தீ போல, காட்டு தீ போல மனசு அந்த விஷயங்கள்லேயே ஈடுபடும். காமியத்தழுந்தி இளையாதே, அந்த விஷயங்கள் மேலே ஈடுபாடு ஏற்பட ஏற்பட இறை சிந்தனையானது குறைஞ்சி போயிடும், அங்கே இழைச்சி போயிடும். பாரமார்த்திக வழியில் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யமதூதர்கள் வந்து சரியான பிடிப்பாளாம். காமியத்து அழுந்தி இளையாதே, காலர் கைப்படிந்து மடியாதே. மரணம் எல்லாருக்கும் ஏற்படும். ஆனால் பாபிகளுக்கு எப்படி இருக்கும் மரணம் அப்படின்னா, ரொம்ப வேதனை உடையதாக இருக்குமா. பக்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு வைபவமாக இருக்குமா. பக்தர்களுக்கு எப்படி இருக்கும் மரணம் அப்படின்னா, பகவன் நாமாவை அப்படி சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பா. அவளுடைய உடம்பிலிருந்து உயிர் போகிறதே அவளுக்கு தெரியாது. எப்படி வெள்ளரி பழம் எப்படி பழுத்து அந்த கொடியிலிருந்து தானாகவே அப்படி தன்னை அறியாமல் அந்த பழத்தை விட்டுடும் அந்த வெள்ளரி கொடி. அதுபோல் அந்த வெள்ளரி பழமானது எப்படி அது முழுசாக பழுத்ததுக்கப்புறம் எப்படி கொடியிலிருந்து எப்படி விலகி வருதோ, அதுபோல் பக்தர்களுக்கு மரணம் ஏற்படும். ஆனால் பாவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய அவஸ்தையாக இருக்குமா. அது அவெல்லாம் என்ன ஆசை வச்சுருக்கானா, பகவான் மேல் ஆசை இல்லை, காம காஞ்சனங்கள் மேல் ஆசை இருக்கிறதுனால. காமியத்தழுந்தி இளையாதே, காலர் கைப்படிந்து மடியாதே. காலர் கைப்படிந்து மடியாமலும் காமத்தில் விழாமலும் இருக்கிறதுக்கு என்ன வழி? இதுக்கெல்லாம் என்ன வழி? தன்னாலும் நான் இப்படி இருந்துட்டேனே, நான் உயரத்துக்கு என்ன வழி? முருகா, சுவாமிநாதா, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி,
ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு முருகருடைய நாமத்தை சொல்கிற போது அந்த ஓம்காரம் இருக்கு இல்லையா, அகார உகார மகார பிரம்மா விஷ்ணு சிவன் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா, படைத்தல் காத்தல் அழித்தல், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி, இவையுடைய ஒரே ஒரு அதோடைய ஓர் உருவமாக இருக்கிறது எது அப்படின்னா ஓம் ஓம் ஓம். அத்தனை தெய்வங்களுக்கும் பொருந்துகிற பீஜ மந்திரமாக இருக்கிற ஓம். அந்த ஓமுக்குள்ள மனசு அடங்கணும். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, இந்த ஓம்காரத்துக்கு மேலே அன்பு மிக ஊறி ஓம் முருகா, முருகனையும் சேர்த்துக்கணும் அதோட. அப்படி மந்திரம் சொல்கிற போதே ஓம்காரத்தை சொல்லி ஓம் ஓம்னு சொல்ல சொல்ல என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய மனசு இறைவனை நோக்கி அப்படி போகும். நாம் எங்கிருந்து விலகி வரோம் அப்படின்னா இந்த காம காஞ்சனங்கள்லேருந்து அப்படியே மனசானது விலக ஆரம்பிச்சிடும். ஒரு தூய வடிவு உண்டாகும். ஆத்மாவுக்கு ஒரு தூய வடிவு உண்டாகும். ஆத்மா ஆல்ரெடி தூய்மையானது. ஆனால் இந்த சரீரத்துக்கே ஒரு தூய உடம்பு தூய வடிவு உண்டாகுமா ஓம்காரம் சொன்ன உடனே. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, மனசுக்குள்ளே எதை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஓவியத்தில் அந்தம் அருளா அருள்வாயே. முருகப்பெருமானுடைய திருவுருவம் இருக்கு இல்லையா, அப்பா உன்னுடைய சுவாமிநாத சுவாமியாக நீ இந்த சுவாமி மலையில் நின்று காட்சி கொடுக்குற அந்த அடியார்களுக்கு காட்சி கொடுக்குற அந்த திருக்காட்சி இங்கே மனசுக்குள்ளே ஓயாமல் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும். முருகா வாக்கு ஓம் முருகா ஓம் முருகான்னு ஓம்காரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த முருகா அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஓம்காரம் இருக்கான். முருகா 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 சொல்லி பார்த்தவாளுக்கு தெரியும் அந்த ஆனந்தம் அப்படிங்க. காமியத்தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. முருகா தூமமை கணிந்த சுகலீலா. தூமம் அப்படின்னா என்ன அப்படின்னா திருநீர். உடம்பு முழுக்க திருநீர் அணிந்து பரம்பொருளின் ஸ்வரூபமாக இருக்கிறவர் பரமேஸ்வரன் பொன்னார் மேனியில் விபூதி அடைஞ்சிருக்கார். அதே போல பொன் போன்ற அந்த பவள மேனியில் முருகப்பெருமான் திருநீர் அணிந்து காட்சி கொடுக்கிறார். பரமேஸ்வரனுடைய சாயா மூர்த்தி நான் தான் அப்படின்னு. சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து பொறியிலிருந்து வந்தவர். அதனால சிவபெருமான் வேறு இல்லை, இவர் வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான். தூமமை கணிந்த சுகலீலா சூரனை தடிந்த கதிர்வேலா. சூரபத்மனை கடிந்த அவனை சம்ஹாரம் பண்ண வேலை தாங்கியவனே. ஸ்கந்தசஷ்டி உற்சவத்துடைய சாரம் என்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற 3 ரூபத்தில் இருக்கிற சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் சூரபத்மன் அவளை எல்லாரையும் சுவாமி ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களையும் அழித்தார், சம்ஹாரம் பண்ணார். எதனால அப்படின்னா ஞான வேல் கொண்டு. அந்த ஞான வேலை கையில் தாங்கியிருக்காரா. சூரனை தடிந்த கதிர்வேலா தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஹேம வெற்புயர்ந்த மயில் வீரா. பொன்மயமான மலை மேலே வெற்றிருப்பவனே. சுவாமி மலையில் எங்கே மலை இருக்குது சார்? ஒரு கட்டுமலை கோவில் மாதிரினா இருக்குது அப்படின்னா அந்த சுவாமி மலை அந்த கட்டுமலை கோவில் போல் இருக்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கு கீழே ஒரு பெரிய மலை இருக்கான். அந்த மலையை இடும்பன் சுவாமி அப்படிங்கிறவர் தன்னுடைய தோளில் தூக்கிட்டு வந்தார். எங்கிருந்து அப்படின்னா கைலாயத்திலிருந்து. அகஸ்தியர் தென் திசையில் இருக்கிற தலங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டார். ஏன்னா சுவாமி அனுப்பிச்சி வைக்கிறார். பார்வதி கல்யாணம் நடக்க போகிறது இமாச்சலம், அதை வடக்கு பக்கம் எல்லாரும் வரப்போகிறா. தென் திசையானது உயர்ந்துடும், அது சமதளப்படணும் அப்படிங்கிறதுக்காக
நீங்கள் போய் எனக்கு சமமானவர் நீங்கள். அகஸ்தியரை சொல்கிறார், பரமேஸ்வரன் சொல்கிறார் எனக்கு சமமானவர் தபஸில், அதனால் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் தென்பக்கம் போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிற போது ஒரு சிவகணங்களில் ஒருத்தர், அவர் தான் இடும்பன் சுவாமி. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு வெயிட் எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு ஒரு காவடி, முதல்ல காவடி தூக்கிட்டு வந்தது யார் அப்படின்னா இடும்பன் சுவாமி. 2 மலைகளை அப்படி 2 பக்கம் 2 குன்றுகளை 2 பக்கம் காவடியில் வச்சுட்டு தூக்கிட்டு வரார் அகஸ்தியரோட. இந்த சுவாமி மேலே வந்த உடனே அந்த கிரியை இறக்கி வைக்கிறார். இந்த குன்று இந்த பக்கம் வந்துடுத்து சுவாமி மலையாக, இன்னொரு பக்கம் காவடியில் இருந்தது பழனி மலையாக எடுத்தான். பழனி மலையும் சுவாமி மலையும் என்ன அப்படின்னா இடும்பன் சுவாமி கொண்டு வந்தது. அந்த இடும்பன் சுவாமி கொண்டு வந்த மலை தான் அந்த சுவாமி மலைக்கு கீழே ஒரு மறைவாக இருக்குது. அதுக்கு மேலே தான் கட்டுமலை கோவில் இருக்குது. சுவாமிநாத சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, என் பக்தர்கள் எல்லாம் தமிழ் வருடங்கள் பிரபவ விபவன்னு தொடங்குகிற தமிழ் வருடங்கள் இருக்கு இல்லையா, இந்த வருடங்களை எல்லாம் படியாக்கி 60 படி ஏறி மேலே போய் தரிசனம் பண்ணணும். அதே போல் 60 படி இறங்கி வரணும் மேலேருந்து கீழே. அப்படி 60 படிக்கட்டு இருக்கிற மாதிரி ஒரு கட்டுமலை கோவில் மேலே சுவாமிநாத சுவாமியாக கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட ஞான பண்டித கோலத்தில் இருக்கார். சுவாமிநாத சுவாமி பார்க்குறது கையில் வைரவேல் வச்சுன்னு இருக்கிற கோலத்தில் அவர் இல்லை, ஞான பண்டிதனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார். ஞானத்தின் உருவாக இருந்து பரமேஸ்வரனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ண கோலத்தில். பிரம்மாவுக்கு ஏற்பட்ட ஆணவம் என்ன அப்படின்னா, நான் அந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களையெல்லாம் படைக்கிறேன். முருகன் கூப்பிட்டு கேட்குறார், அவ்வளவு ஆணவம் இருக்கே, ஓம்காரத்துடைய பொருளை நீங்கள் சொல்லுங்கோ. சொல்ல முடியல. ஒரு குட்டினாராம் பிரம்மாவை. பிரம்மாவை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. தேவர்கள் எல்லாம் வந்து பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ண, பரமேஸ்வரன் வரார். எங்கிருந்து வரார் அப்படின்னா திருவையாறுலேருந்து வந்தாராம். பஞ்சநதீஸ்வரர் தான் வந்தாராம். வந்து முருகன்ட்ட, நீங்கள் அவரை தூக்கி உள்ள ஜெயிலில் வச்சாச்சு, உனக்கு அந்த பிரணவத்துடைய மந்திரத்துடைய அர்த்தம் தெரியுமா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய மடியில் உட்காந்துண்டு பிரணவத்துடைய மந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்லுவேன், ஆனால் நீங்கள் சிஷ்யன் போல் உட்காந்து கேட்கணும்னு சொல்ல, இதோ சுவாமிநாதா உனக்கு முன்னாடி நான் சிஷ்யனாக கேட்குறேன்னு சொல்லி எப்படி குருமுகமாக அந்த பிரணவத்தை உபதேசம் பண்ணுவாரோ அதுபோல் குருநாதராக சிவகுருநாதராக முருகப்பெருமான் உபதேசம் பண்ண சிஷ்யனாக உட்காந்து பரமேஸ்வரன் கேட்டார். அதனால் சிவகுருநாதன் சுவாமிநாதன் ஆயிட்டார், சுவாமிக்கே நாதனாக. அது வந்து இந்த தலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரகரம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலையும் நடந்ததாக கந்த சுவாமிநாதர் அப்படிங்கிற சுவாமி அந்த ஸ்தலத்தில் இருக்கார். கந்தநாத சுவாமியாக இங்கே பரமேஸ்வரன் இருக்கார். இந்த 2 தலங்களும் மிக இருக்கிற தலங்களுக்கும் ஒரே புராணமே சொல்லப்படுறது. அப்படி காவிரி கரையில் 4வது படை வீடாக இருக்கிற இந்த சுவாமிநாத சுவாமி இருக்கிற சுவாமிமலை ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். எத்தனையோ பக்தர்களுடைய பிரார்த்தனையை முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார் அந்த ஸ்தலத்தில். அப்படி காம குரோத லோபமானது போகணும், எல்லாம் எனக்கு, யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சுயநலத்தோடு இருக்கிற மனுஷன் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய சுயநலத்தை விட்டுடணும். இந்த 3வது நாள் ஸ்கந்த சஷ்டி 3வது நாள் சுயநலத்தை விட்டு முருகப்பெருமானுக்கு தன்னுடைய மனசை ஒப்படைத்து, முருகனுக்கே தன்னுடைய மனசை ஒப்படைச்சு அடிமையாகி அவன் நாமத்தை சொல்லணும், பகவன் நாமத்தை சொல்லணும். தூமமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி சிவபெருமானுடைய நாமத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். இந்த ஊரில் வந்து சொல்கிற போது சுவாமிநாதன் அந்த கோவிலில் எப்படி அமைப்பு அப்படின்னா, கீழே மீனாட்சி சுந்தரேஸ்வரராக சுவாமியும் அம்பாளும் இருக்கா. அந்த மலைக்கு மேலே, அந்த கட்டுமலைக்கு மேலே சுவாமிநாத சுவாமி கிழக்கு பார்த்த திருமுக மண்டலத்தோடு இருக்கார். கந்தாச்சலம் சிரகிரி அப்படிங்கிற பேரோடு இருக்கிற குருமலை, திருப்புகள்லேயே குருமலை அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலம் காவிரி கரையில் அமைஞ்சிருக்கு. ஏரண்ட மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷி அந்த காவிரிக்குள்ளே உள்ளேயே வாசம் பண்ணுறாராம். ஹேரண்ட மகரிஷி அப்படிங்கிறவர்
ஹேரண்டம் அப்படின்னா ஒரு விதமான செடி. அது அந்த அந்த ரூபத்தில் இருக்கிற மகரிஷி அங்கே இருக்காராம். அந்த ஸ்தலத்துக்கு என்ன ஸ்தல விருட்சம் அப்படின்னா நெல்லி மரம். இந்த நெல்லி மரம் எப்படி ஸ்தல விருட்சம் ஆச்சு அப்படின்னா கங்கை வந்தாலும் அங்கே. இவருக்கு பேரே என்னென்னா காங்கேயர்னு பேர். கங்கையால் வளர்க்கப்பட்டவர்னே பேர் முருகப்பெருமானுக்கு. கார்த்திகை பெண்கள் கங்கை கரையில் இவரை வளர்த்தா அப்படிங்கிறதுனால காங்கேங்கிற பேர். இந்த கங்காதேவி இங்கே வந்து நான் இந்த ஸ்தலத்தில் இந்த சுவாமி மலையில் நித்திய வாசம் பண்ணணும்னா உடனே சுவாமி சொன்னாராம், ஏற்கனவே காவிரி ஓடின்னு இருக்கா, அவளுடைய பெருமை ரொம்ப ஜாஸ்தி, நீயும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆகிடும். பக்தர்களுக்கெல்லாம் அந்த காவிரியே கங்கை. ஏன்னா நீ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த காவிரியில் வந்து எல்லா நதிகளும் ஸ்நானம் பண்ணுறதுனால காவிரிக்கு மகிமை ஜாஸ்தி. நீ இந்த ஸ்தலத்தில் ஒரு நெல்லி மரமாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல கங்காதேவி அந்த தலத்தில் நெல்லி மரமாக இருந்து காட்சி கொடுக்குறா. இன்றைக்கும் ஸ்தல விருட்சமாக. அப்படி காமத்தால் அழிந்தவன் ராவணன் அப்படின்னு சொல்கிறது ராமாயணம். காஞ்சனத்தால் அழிந்தவன் துரியோதனன் அப்படின்னு சொல்கிறது மகாபாரதம். அப்படி காம காஞ்சனங்களால் அவதிப்பட்டவர்கள் அந்த அசுரர்கள்லாம். அப்படி ஒரு அகங்காரம் உடையவனாக இருந்த சூரபத்மனையும் இந்த முருகன் இந்த சஷ்டி உற்சவத்தில் வதம் பண்ணுறார் கடைசி நாள். இப்படி அந்த தலத்தில் கண் கொடுத்த கணபதியாக ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டி பெண்ணுக்கு கண்ணில்லாத அந்த ஸ்தலத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணவளுக்கு கண் கொடுத்த கணபதி அப்படிங்கிற பிள்ளையார் மேலே இருக்கார். தெற்கு முகமாக அமர்ந்து கொண்டு அனுகிரகம் பண்ணுற பிள்ளையார் மேலே இருக்கார். அந்த விக்னேஸ்வரர் கண் கொடுத்தார் அப்படிங்கிறதுனால அந்த விக்னேஸ்வரரையும் கண்கண்ட தெய்வமாக அவர் இருக்கார். அந்த தலத்தில் எல்லா பக்தர்களுடைய கோரிக்கையும் அனுகிரகம் பண்ணி தீர்த்து வைக்கிறார். சுவாமிநாத சுவாமிக்கு பக்கத்திலே இருக்கார். அவர் முருகப்பெருமான் கிழக்கு முகமானா அவர் வந்து தெற்கு முகமாக இருக்கார். இந்த ஊருக்கு காளமேக புலவர்னு ஒருத்தர் வந்தார். எல்லா ஊர்லேயும் போய் பாடுறீங்களே, எங்கள் ஊர் சுவாமிநாத சுவாமியை பற்றி பாடுங்கோ அப்படின்னு உடனே அவர் ஸ்லேடையாக பாடுவார். அதாவது ஒரு பொருளில் பாடுவார், பார்க்குறதுக்கு ரொம்ப கேலியாக இருக்கும் அதோடைய வார்த்தைகள்லாம். ஆனால் அர்த்தமானது ரொம்ப உள்ள சூட்சுமமான அர்த்தங்கள் இருக்கும். பார்க்குறதுக்கு விளையாட்டாக இருக்கும், ஆனால் உள்ள சூட்சுமமாக இருக்கும். அதுபோல் இந்த சுவாமிநாதர் பேரில் பாடியிருக்கார். இவர் வந்து முருகப்பெருமானுக்கு செட்டிங்கிற பேரும் உண்டு. அதனால் அந்த பேரை வச்சே பாடியிருக்கார். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னே இங்கார் சுமப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு பார்க்குறதுக்கு, இந்த பாடலை பார்க்குறதுக்கு வெங்காயம், வெந்தயம், சீரகம் அப்படிங்கிற பெருங்காயம் இந்த பேர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பலசரக்கு கடையில் தான் கிடைக்கும், மளிகை கடையில் தான் கிடைக்கும். இது என்ன இந்த பாட்டில் இந்த பேர்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா வெங்காயம் சுக்கானால். இந்த காயம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த உடம்பு, இது எதுக்கும் பிரயோஜனப்படாமல் போயிடும், ஒரே மாதிரி இருக்காது. வயசாக வயசாக வயோதிகத்தினால இந்த உடம்பு என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி துவண்டு போயிடும். வயதானவர்களுக்கெல்லாம் வயோதிகத்தில் உடம்பு அப்படி தளர்ந்து போகிறதுனால. அதனால் இந்த வெந்தயத்தால் ஆவதென்ன, இந்த உலகத்தில் இந்த உடம்பு வச்சுட்டு இருந்து ஆக போகிறது என்ன, இது ஒரு நாள் தூக்கி எறிஞ்சிட போகிறா எல்லாரும். உயிர் போயிடுத்துன்னா இந்த சரக்கை தூக்கி போட்டுடுவா. இங்கார் சுமப்பார் இச்சரக்கை, இந்த பிறவி எடுக்கிறோம், மறுபடியும் பண்ண பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பிறப்பு வரும். மனிதனாக பிறப்போம்னு தெரியாது, வேறு ஏதாவது பிறக்கலாம். அப்படி பிறந்து இறந்து இந்த பிறவி இறப்பு அப்படிங்கிறத ஒரு சூழல், இதுலேருந்து விடுபடணும். மங்காத சீரகத்தை தந்தீரேல் முருகா, உன்னுடைய திருவடிங்கிறது தான் சீரகம். பெருமையான அகம் எது அப்படின்னா, சீர்னா பெருமை, புகழுடைய அகம் எது அப்படின்னா உன்னுடைய திருவடிகள். அதை நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அதை நீ அனுகிரகம் பண்ணிட்டேன்னா அடுத்த பிறவிங்கிறது எனக்கு கிடையாது. தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. திருவேரகம் அப்படின்னு சொல்லப்படுற குருமலை அப்படின்னு சொல்லப்படுற சுவாமி மலையில் இருந்து அனுகிரகம் பண்ணுற செட்டியாரே அப்படின்னு அவர் எல்லாத்துக்கும் ஓனர் ஆக்கிவிட்டார். செட்டியார்னா எல்லாத்துக்கும் ஒரு கடைக்கு
ஓனர் தான் செட்டியார்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்படி இருக்குது, இந்த சரீரத்தினால பிரயோஜனம் இல்லை, உன் திருவடிகளை கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற அமைப்பாக இருக்கிற பாடல் இது. அப்படி ஆச்சரியமான தமிழ் பாடல்களை நமக்கு இந்த முருக பக்தர்கள்லாம் கொடுத்துருக்கா, இந்த குக பக்தர்கள் எல்லாம். அதுபோல் இந்த ஸ்கந்த சஷ்டி 3ஆவது நாள் பக்தர்கள் எல்லாரும் முருகனுடைய தியானத்திலேயே இருந்து ஏதோ ஒரு அல்ப ஆகாரம் எடுத்துண்டு முருகனுடைய நாமத்தையே சொல்லி நாள் முழுக்க அந்த முருக தியானத்திலேயே இருந்து முருகப்பெருமானுடைய திருவடியையே வணங்கி இரவு ஏதோ பழம் பால் சாப்பிட்டு முருகப்பெருமானுடைய தரிசனத்தை பெற்று பூரணமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறா. அந்த ஆலயத்திலேயே முருகனுடைய திரு ஆலயத்திலேயே எல்லாரும் கிடக்கா. அப்படி ஒரு பிணைப்பு பக்தர்களுக்கும் பகவானுக்கும் அந்த ஒரு உறவு இருக்கு இல்லையா. விறகில் தீயினன் பாலில் படுனை போல மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு ககிற்றினால் முருக வாங்கி கடைய முன் இருக்குமேன். அப்படி உணர்வோட பக்தி பண்ணுற பக்தர்களுக்கு முன்னாடி முருகப்பெருமான் சாட்சாத் முருகன் பிரசன்னமாறான், அனுகிரகம் பண்ணுறான். அந்த அனுகிரகம் என்னத்தை கொடுக்கறது அப்படின்னா பக்தர்களுக்குடைய தேவையான வேண்டுதல் ஏதோ அதை கொடுக்கறது, நோய் தீர்றது, செல்வம் பெறுகிறது. அப்படி இந்த ஸ்கந்த சஷ்டி 3ஆவது நாள் சுவாமிமலை இருக்கிற சுவாமிநாத சுவாமி காவிரி கரையில் இருக்கிற புண்ணிய க்ஷேத்திரம், பல க்ஷேத்திரங்கள் பக்கத்திலேயே இருக்குது. சைவ வைணவ க்ஷேத்திரங்கள் எல்லாம் மண்டி இருக்கிற இடத்துக்கு நடுவில் இந்த சுவாமிமலை இருக்குது. அந்த சுவாமிமலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமியை திருவடியை வணங்கி ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.